ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயரன், ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், க்ளோட்பிட் ட்ரேட். இதை பற்றி இந்த ஃபேக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வரீங்க. ஸோ செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் இந்த பசங்க என்ன நடந்தது நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக கேளுங்க. எதுக்காக இதை கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. ரொம்ப மோசமாக வந்து இந்த ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல வந்து நம்ம மாட்டாமல் இருக்கணும். சப்போஸ் மாட்டினாலுமே அது எப்படி கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. வாங்க இந்த பர்சனோட ஆடியோ வந்து கேட்கலாம். ப்ரோ, நான் வந்து ஆக்சுவலாக மேட்ரிமனி சைட்டில் இருந்து ஒரு ப்ரொஃபைல் எடுத்தேங்க. பொண்ணுலாம் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு நான் அவங்க நம்பர் எடுத்து என்னோட பயோடேட்டா வந்து அனுப்பிச்சிருந்தேன். அவங்களோட அந்த பொண்ணோட டார்கெட் வந்து 29 to 34, அதுதான் பிரிட்ஜ் குரூமோட டார்கெட்டு. எனக்கு அந்த ரேஞ்சில் இருந்ததுனால நான் எடுத்து பேசினேன். பேசும்போது ஃபஸ்ட்டு அவங்க நான் பயோடேட்டாவில் எல்லாம் ஷேர் பண்ணேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அண்ணா தான் யூஎஸில் இருக்கார். அவர் கன்வின்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர் பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள இதில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாங்கள் ஜாதகமோ கேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க, உண்மையாக இருக்காங்க அப்படின்ட்டு சரிங்க அப்படின்ட்டு நானும், எனக்கு அதில் பணம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் இவங்க இந்த ட்ரேடிங் வர்ற இதில் நம்ம வாலண்டியராக இன்வால்வ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5,000 போட சொன்னாங்க. அதை நான் போட்டேன். ஒரு 6,300 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கிட்ட வந்துச்சு. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லியும் அவங்க விடவே இல்லை. அடுத்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் போடுங்கன்னு சொல்லி ஒரு 50,000 கிட்டக்க போட வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 கான்ட்ராக்ட்டுங்க. 5 டேஸ் கான்ட்ராக்ட்னு வச்சுருக்காங்க. ஒரு டேஸில் 2 கான்ட்ராக்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதில் ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டுன்னு வேறு போட்டு நம்மளை சைன் பண்ண வச்சிடுறாங்க. அதில் என்ன ஒரு இதுன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா 30% கமிஷன் ஃபீஸ் நம்ம கொடுக்கணுன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக சரி 50,000 தான் நான் போடுறோம், ஒரு 60,000 70,000 வந்தால் போதுன்ற இதில் தான் நான் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட்டும் அது அவங்க ப்ராஃபிட் வர்ற மாதிரியே பண்ணி கமிஷனே வந்து ஒரு 10,000 20,000 அப்படின்னு கூடிக்கிட்டே போகுது. இப்போ அமௌண்ட்டு கூடுறதுனால உங்களுக்கு கமிஷன் நிறையா வருது, ப்ராஃபிட்டும் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் 6 கான்ட்ராக்ட் தான் முடிக்க முடிஞ்சுச்சு. அதுலேயும் எனக்கு கமிஷன் மட்டுமே ஒரு 3 லட்சத்தை 4 லட்சம் கிட்ட வந்துருச்சுங்க. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம 10 கான்ட்ராக்ட் போனால் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணுறதுனா நீங்கள் 3,4 லட்சம் மணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, இது கட்டினாலாவது வந்துருமே, நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும், சால்வ் ஆயிரும்ன்ட்டு அதையும் நான் கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்பயும் எனக்கு வரல. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 2,5 லட்சம் கட்டணும், யூஎஸ் டாலர்லேருந்து இந்தியனுக்கு மாற்றணுன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்ட்டு போட்டாங்க. என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி ஒரு 50,000 கிட்ட ரெடி பண்ணி கட்டினேன். அதுக்கப்புறம் இதான் கடைசி அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எனக்கு வரல. பார்த்தா கடைசியில் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஐஎம்பிஎஸ் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணணுன்னா அது 1,4 லட்சம் இருக்குது அப்படின்னாங்க. என்கிட்ட காசும் இல்லை, சேவிங்ஸும் இல்லை. அதில் என்னென்னா ஒரு பொண்ணு தான் வந்து இதில் மெயின் விக்டிம், சஸ்பெக்டு. அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்ணுறேன், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து நான் காசே இல்லைன்னு சொன்னாலும் விடவே இல்லை. அவங்க வந்து எவ்வளவு கொடூரமானவங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அது எனக்கு அனுப்புனாங்க. அப்பயும் நான் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். 1 லட்சம் வரைய போட்டாங்க. என் மொபைல் வந்து அந்த கேமரா இதில் கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால என்னால் லோன் சாங்ஷன் ஆகலை. இல்லைன்னா நான் இப்போ லோனும் கட்டிக்கிட்டு இருக்கணும், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு.
அதனால வரல. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லைங்க, நீங்கள் தான் வருதுன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ அமௌண்ட்டில் எனக்கு டிடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மிச்ச காசை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இல்லை இல்லை, இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் கடன் வாங்கி நகை இதெல்லாம் கூட வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டேன். இருந்தாலும் இது நம்ம சேவிங்ஸு, வீட்டில் இருக்கிறவங்க இதையும் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கலான்னு கேட்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்னை அலர்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இது தப்பு, இது வந்து கண்டிப்பாக ஃப்ராடு தான், நீங்கள் சைபர் கிரைமில் இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் அப்போ தான் நான் லாஸ் ஆகிருக்கேன்றதே எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் போய் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் அவங்க இது வந்து ஃப்ராடு தாங்க, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம அமௌண்ட்டு ஒரு பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம அனுப்புனாலுமே அந்த அமௌண்ட்டில் இருக்கிற மணியை வந்து அவங்க டக்கு டக்குன்னு வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணுறதே இவங்க சைபர் கிரைமுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அவங்களால நிறைய இடங்களில் மாற்றி விட்டுறதுனால அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அதனால் மோஸ்ட்லி இப்போ ஒன்ஸ் பணம் அவங்கள நம்பி போயிருச்சுன்னா அது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நான் 9.5 லட்சம் கிட்ட லாஸ் ஆகிட்டேன். என்னால் அது ரொம்ப அதிகமான வலிங்க. அதுவும் இவங்க வந்து நார்மலாக பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி கூட பண்ணுறது இல்லைங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கிற பையன்கிட்ட, அதுவும் கல்யாணம் பண்ணுறோன்னு ஒரு இதில் இருக்கிறதுல அந்த பிளாட்ஃபார்மில் போய் ஃபேக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி தப்பான ஒரு இதுக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதில் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள டக்குன்னு ஸ்டாப் பண்ணணுங்க. இல்லாட்டினா அவங்க நிறையா பேரோட லைஃப்பில் அவங்க ரொம்ப நிறையா டேமேஜை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்களை கண்டுபிடிக்கணுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் நார்மலில் கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து அவங்கள ட்ராக் பண்ணுறது வந்து கஷ்டம். அதை எல்லாமே அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. யாரும் இந்த மாதிரி க்ளோபிட் ட்ரேட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் யாரும் ஏமாந்து பணத்தை கட்டிடாதீங்க. இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்லி ஸ்கேமுங்க. ஓகே, இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப பிளான் பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒத்த 2 பேர் இல்லை, நம்ம இது வரைக்கும் மொபைல் நம்பர்ஸே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சைபர் கிரைம் வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே நீங்கள் எவ்வளோ பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போதான் அந்த ஸ்டெப் வந்து இன்னும் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டு இது எப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மூடி மறைக்க தான் பார்க்குறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இந்த மாதிரி மறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவங்க வந்து வளர்ந்துட்டே போவாங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்கமிங்கில் இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்லை, நிறைய பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி மூலியமாக தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் இதுன்னு இல்லை, எங்கேயுமே வந்துட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் ஆகுதுனாவே அது வந்து ஸ்கேம் தான். அந்த மாதிரி வந்து யாராலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது. பணத்தை ஆசை காமிச்சு உங்களை வந்து இந்த ட்ராப்ல விழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல போய் நீங்க வந்து மாட்டாதீங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஒரு குரூப்லாம் இருக்கும், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து மாட்டல சரி, பட் உங்களோட ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்துட்டு நிறைய பேரை போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ வீடியோ போட்டு எனக்கு ஒன்று ஒரு ஆறுதல்லாம் 2 பேரை வந்து நான் வந்து காப்பாத்திருக்கேன். 2 பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு, நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஐ மீன் அந்த வெப்சைட்டோட லிங்க் மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நேமை காப்பி பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ வந்து எடுத்துருக்காங்க. ரிவ்யூ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்லேயே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேம்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னையே வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, என்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ உங்களை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்ல வந்து மாட்டாதீங்க.
நிறைய பேசுவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னுவாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாருமே வந்து அட்வைஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி யூஎஸ் மாமா ட்ராமாவா இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க பெரியப்பாவா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்க வந்து நம்பாதீங்க. இது அவங்க வேணும்னா நம்பிக்கிட்டும், உங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட மேரேஜுக்கு வந்து கேஷும் போய் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அப்படி ஒரு பொண்ணே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பி கேர்ஃபுல். ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து உங்களை வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு டவுட் இருந்தா கண்டிப்பா அதை ஒரு ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்க. ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேளுங்க. கேட்டுட்டு அப்புறமா அதை ஸ்டெப்பை வந்து எடுங்க. அகைன் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் ஆல்ரெடி இந்த ட்ராப்லயோ இந்த ஸ்கேம்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நான் வந்து ஒரு ஆர்டிக்கலா மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஆன்லைன்லயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நான் நேராக போய் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா போகலாம். நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ரூஃபுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்க எந்த பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவங்க அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சாலுமே அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்றதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இதை கேர்லெஸ்ஸா விடாம கண்டிப்பா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்து பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க போட்டோஸோ, அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட போட்டோ, ஃபேமிலி போட்டோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க தான் நம்பி நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறதுமே வந்து பயமா இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏமாந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்னோட டீட்டெயில வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். போட்டோவா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு. நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ண ஏமாந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட டீட்டெயில் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வந்து ஏன் ஏமாத்த மாட்டாங்க? அதுக்கு டவுட்டா இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நீங்க ஆல்ரெடி ஏமாந்தாலுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு கிட்ட நம்ம வந்துட்டு நீ தானே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், நீ ஏதாச்சும் ப்ரூஃப் அனுப்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டை வந்து மார்பிங் பண்ணி இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ அப்போ எங்க ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எங்கேயோ ஒர்க் பண்ற மாதிரி ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து அனுப்புறாங்க. இதை வந்து மேபி ஈஸியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தே கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல யாரோட ஐடியாவானா இருக்கலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா எல்லாரோடுமே அவங்க லைஃப் ஸ்டைல வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களோட எல்லா போட்டோஸும் வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. எங்க ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க, காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்றாங்கன்ற மாதிரி மொத்தத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை வந்து நம்ப வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.